பாத்தீங்கன்னா இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வந்து தாக்குதல் நடைபெற்று வருது நம்ம பார்த்திருப்போம். ஈரான் அதாவது இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து அணு ஆயுதத்தை செறிவூட்டிட்டே இருக்காங்க. யுரேனியத்தை வந்து 60% மேல செறிவூட்டிருக்காங்க. அதனால இன்னும் செறிவூட்டினா அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிச்சுட்டு அது இஸ்ரேலுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வான்வழி தாக்குதலை ஈரான் மீது நிகழ்த்தி இருக்கும். அதுக்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ரெண்டு தரப்புலையுமே தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா ஈரான் மீது ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற ஒரு பேர்ல 3 இடங்கள்ல 3 அணு நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்திருக்கு. இப்போ 3 அணுசக்தி மையங்கள் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ, நடான்ஸ், அப்புறம் இன்ஃபஹான் ஆகிய 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அணுசக்தி மையங்கள் மீது ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்கு. இந்த தாக்குதல்ல அமெரிக்கா எந்த குண்டை பயன்படுத்திருக்கு, எந்த விமானத்தை பயன்படுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா B2 ஸ்பிரிட் விமானம் மூலமாக பங்கா பஸ்டர் அப்படிங்கிற ஒரு வெடிகுண்டை தான் அனுப்பியிருக்கு. இந்த பங்கா பஸ்டர் அப்படிங்கிற வெடிகுண்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா நிலத்துக்குள்ள நல்லா புகுந்து நீண்ட தூரக்கு சென்று அங்கே தாக்குதல் நடத்தக்கூடியது, வெடிக்கக்கூடியதா இந்த பங்கா பஸ்டர் அப்படிங்கிற குண்டு. இது சுமார் 1300 கிலோ எடை கொண்ட குண்டு. இதை வந்து B2 ஸ்பிரிட் விமானம், அதாவது B2 அப்படிங்கிற ஸ்டெல்த் குண்டு வீச்சு போர் விமானத்தின் மூலமாக அமெரிக்கா வந்து செலுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த B2 ஸ்பிரிட் விமானத்தை யார் உற்பத்தி செய்யறா அப்படின்னா அமெரிக்காவுடைய நார்த்ரோப் க்ரூமன் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் உற்பத்தி செய்யறாங்க. இது எவ்வளவு ஸ்பீட்ல போகும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 1010 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. எவ்வளவு உயரம் வரைக்கும் இது பயணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 50,000 அடிக்கும் அதிகமான உயரத்தில் இது பறக்கும் இந்த B2 ஸ்பிரிட் விமானம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.